இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அருமையான ஒரு வசனம் இல்லை? நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். ஒரு நிமிஷம் முந்தவோ பிந்தவோ நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. சரியா? ஆனால் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். நாம் அதை சரியான விதத்தில் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தும் போது நமக்கு சேர வேண்டிய, நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் அதனதன் காலத்தில் சகலத்தை நேர்த்தியாக செய்வார். படிக்க வேண்டிய காலத்தில் ஒழுங்காக படிக்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யணும். தொழிலோ, விவசாயமோ, ஒருவேளை வியாபாரமோ, ஒருவேளை அரசு பணியோ, ஊழியமோ, குடும்ப வாழ்க்கையோ, எல்லாவற்றிலும் காலத்தை வீணாக்கி விடாதபடி, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத பார்வையில், பேச்சில், சிந்தையில் நேரத்தை செலவிடாதபடி நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள். எப்போ இயேசு கிறிஸ்து வருகை இருக்கும், எப்போ நம்ம மரணம் இருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க. மனுஷன் எல்லாத்தையும் சாதிக்கிறான், ஆனால் மரண விலை யாராலுமே குறிக்க முடியாது. அப்படி தானே? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உடலை விட்டு பிரிந்த உயிரும் கடந்து சென்ற காலமும் ஒருபோது திரும்பி வரவே வராது. அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒவ்வொரு நாளும் காலத்தை கர்த்தருக்குள்ளே நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஆலோசனை கொடுக்கணும். ஒரு நாள் காலத்தை நம்ம வீணாக்கி விடக்கூடாது. ஒருவேளை இதுவரை வீணாக்கினாலும் பரவாயில்லைங்க, இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் இருந்தாலாவது எப்படியாவது கர்த்தருக்கு பிரயோஜனமான, நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான, அத்தியாவசியமான, ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் காலத்தை நம்ம என்ன செய்வோம், பிரயோஜனப்படுத்திக்கொள்வோம். நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன், அவர் தன்னுடைய படையில் நிறைய வீரர்களை வச்சுருப்பார். ஆனால் அந்த வீரர்களுக்குள்ளே சில ஒழுங்கினம், சாப்பிட்ற நேரத்துக்கு வர்றது கிடையாது, பயிற்சி நேரத்துக்கு சரியாக வர்றது கிடையாது. எத்தனையோ முறை கண்டித்து சொன்னாலும் அவனுள்ள ஒருத்தரும் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு முறை ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரம், காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துருக்குறாரு, இத்தனை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு இத்தனை மணி நேரத்தில் வரணும்னு. ஆனால் எல்லாருமே யுத்தத்துக்கு புறப்படுற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வராங்க. அவர் நெப்போலியன் ஒரு கட்டளை இட்டார், இனி எல்லாருமே யுத்தத்துக்கு புறப்படுற நேரம், சாப்பிட்ற நேரம் முடிஞ்சு போச்சு, ஒரு வயலுக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுட்டார். வந்த வீரர்கள் எல்லாரும் சாப்பிடாமல் என்ன செய்கிறாங்க, பசியோடு அந்த யுத்த களத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்தால் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஜெயித்து தான் ஆகணும். அப்படி தானே? அதனால் தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி, ரொம்ப சோர்வு, சாப்பிடல, ரொம்ப சோர்வோட, பசியோட, பட்டினியோட அதிகமாக தன்னுடைய சக்தியை பிரயோஜனப்படுத்தி என்ன செய்ய, ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. ஜெயித்து வந்தாங்க. சோர்வில் அசதியில் அப்படியே ஆளாளுக்கு ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க. அப்போ தான் நெப்போலியன் சொல்கிறாரு, காலம் எவ்வளோ பொன்போன்றது, சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு, போருக்கு போக வேண்டிய நேரத்தில் சாப்பிட வந்தால் எப்படி? இன்றிலிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாப்பிட வேண்டிய நேரத்தில் ஒழுங்காக சாப்பிடணும், யுத்த காலத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் சரியாக போகணும். சரியாக பயன்படுத்தினால் இந்த சோர்வு, இந்த தோல்வியும், இந்த பலவீனம் வராது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். நாமும் இந்த நாளில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்.